بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் நம்ம அறிந்து வருகிறோம். இதுவரைக்கும் புகாரியில் ஒரு 50 ஹதீஸ்கள் வரை பார்த்து நம்ம முடித்து விட்டோம். இன்றைக்கு 51வது ஹதீஸை பார்க்குறோம். இந்த 51வது ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே உங்களுக்கு 7வது ஹதீஸாக ஒரு ஹதீஸை நம்ம நடத்தி இருக்கிறோம். புகாரியில் 7வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் உள்ள ஒரு பகுதியை தான் 51 ஹதீஸாக போடுறாரு. 51வது ஹதீஸுங்கிறது ஒரு தனி ஹதீஸ் கிடையாது. இவர் 51ன்னு சொல்வது என்னன்னு கேட்டால், 7வதாக ஒரு ஹதீஸு, நீண்ட ஹதீஸு வரும். அந்த ஹதீஸில் ஒரு சின்ன ஒரு பகுதியை கட் பண்ணி அதை ஒரு ஹதீஸுன்னு போட்டிருக்கிறார். அதுதான் இது இந்த இப்போ 51வது ஹதீஸ் என்பது. அந்த 7வது ஹதீஸை பாருங்கள். 7வது ஹதீஸ் சின்ன எழுத்தை நான் காட்டியிருக்கிறேன் கீழே. இதுதான் இந்த 7வது ஹதீஸ். சின்ன எழுத்தாக ஓடுதில், பெருசாக போட்டு அது பல பக்கங்கள் வருது. இந்த 7வது ஹதீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவ்வளோ போகுதா? இந்த 7வது ஹதீஸு இத்தனை பக்கங்கள் ஓடுது. இவ்வளோ பெரிய ஹதீஸ் அந்த 7வது ஹதீஸ். இன்னும் முடியலை, இவ்வளோ ஹதீஸ். அதில் கூட நம்ம போட்டிருந்தோம் அத்தராஃபு 51 ஹதீஸ்லையும் இது வரும்னு இப்போ குறிப்பிட்டிருந்தோம். வந்து பாருங்கள், 51லையும் வரும் என்று சின்னதாக போட்டிருக்கோமா, அந்த 51 தான் இது. அப்போ 7வது ஹதீஸு பெரிய ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நடத்தி இருக்கிறோம். புகாரியில் உங்கள்கிட்ட தமிழாக்கம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் 7வது ஹதீஸை படித்து வச்சுக்கிறங்க. வச்சுட்டு இந்த 51 பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு பகுதியைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறாரு என்பது வழங்கி கொள்ளலாம். அந்த 7வது ஹதீஸை நடத்தும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், இதில் உள்ள எதுவுமே ஹதீஸ் கிடையாது. 7வது ஹதீஸை நம்ம நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், இது அபூ சுஃபியான் என்பவருக்கும் ஹெர்குலிஸ் மன்னருக்கும் நடந்த உரையாடல் தான். அவர் கேட்ட கேள்வியும் இவர் சொன்ன பதிலும் அந்த காரணங்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் தானே தவிர இது நபிகள் சம்பந்தப்பட்டது கிடையாது என்பதையும் அதில் நம்ம விளக்கி இருக்கிறோம். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ 51 ஹதீஸுக்கு வருவோம். 51 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா இப்ராஹீம் இப்னு ஹம்சா. இப்ராஹீம் இப்னு ஹம்சா என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, அந்த இப்ராஹீம் இப்னு ஹம்சா சொன்னார், ஹத்தசனா இப்ராஹீம் இப்னு சாது, எங்களுக்கு இப்ராஹீம் இப்னு சாது என்பவர் அறிவித்தார். அவர் அன் சாலிஹின், அன் அவர் ரவா என்று ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறணும். ரவா அன் சாலிஹின், அவர் சாலிஹ் வழியாக இதை அறிவிக்கிறார். அனிபுனி ஷிஹாபின், ரவா அனிபுனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். இந்த சாலிஹ் அறிவிக்கிறார். அனிபுனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அறிவிக்கிறார். இந்த இப்னு ஷிஹாப் என்பவர் பல இடங்களில் இப்னு ஷிஹாப் என்று சொல்லப்படுவார். பல இடங்களில் ஜுஹுரி என்றும் சொல்லுவாங்க. ஜுஹுரி இமாமுங்கிறாங்கல்ல, அவர் தான் இவர். சில ஹதீஸுகளில் இவரை பற்றி ஜுஹுரி என்று போட்டிருப்பார், சில இடங்களில் இப்னு ஷிஹாப்னு போட்டிருப்பார். ரெண்டும் ஒரு ஆள் தான். அப்போ அன் இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் ரவா, அவர் அறிவிக்கிறார். அன் உபைதுல்லா இப்னு அப்துல்லா, உபைதுல்லா இப்னு அப்துல்லா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்ன அப்துல்லா இப்னு அப்பாஸின் அக்பரஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் இவருக்கு அறிவித்தார். யாருக்கு அறிவித்தார்? உபைதுல்லா இப்னு அப்துல்லா என்பவருக்கு யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் அவருடைய பேர். இருந்தாலும் வழக்கத்தில் இப்னு அப்பாஸ்ன்னு மட்டுமே நமக்கு பழகிருச்சு. அப்போ அண்ணா அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் அக்பரஹு, இந்த உபைதுல்லாவுக்கு அறிவித்தார். கால, இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, அக்பரணி அபூ சுஃபியான் இப்னு ஹர்பின்,
அபூ சுஃபியான் இப்னு ஹர்பு எனக்கு அறிவித்தார். இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, எனக்கு அபூ சுஃபியான் இப்னு ஹர்பு அறிவித்தார். இந்த அபூ சுஃபியான் ஹர்பு தான் முதல் அறிவிப்பாளர். இவர்கிட்ட தான் இப்னு அப்பாஸ் கிடைக்குது. இந்த அபூ சுஃபியான் யார் என்று கேட்டால், மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதன்மையான எதிரியாக அபூஜஹல் இருந்து அவன் பத்ர் போரில் கொல்லப்பட்ட பிறகு அந்த இடத்தை பிடித்து கொண்டவர் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் தான் காஃபிர்களுடைய தலைவர், முக்கியமான லீடர். அவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுத்தவர். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் வேறு. இவருடைய மகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்திருக்கிறார்கள், உம்மு ஹபீபாங்கிறவங்கள. இவருடைய மகன் தான் முஆவியான்னு பின்னாடி ஒரு ஹலீஃபாவாக ஆனார் இல்லையா, அந்த முஆவியாவுடைய தகப்பனார் தான் அபூ சுஃபியான்கிறவர். அப்போ இந்த அபூ சுஃபியான் சம்பந்தப்பட்ட அபூ சுஃபியான் தான் அறிவிக்கிறார். இவர் அறிவிக்கும் பொழுது அவர் முஸ்லீம் ஆகிட்டார். இவர் எப்போ முஸ்லீம் ஆனார்னு கேட்டால், மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தழுவுறார். மக்காவை ரசூலுல்லாஹ் கைப்பற்றும் போது என்ன செய்கிறாரு, இனிமேல் நம்ம ஆட்டம்லாம் சரியாக வராதுன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த செய்தி சம்பவத்தை சொல்கிறார்ல, இந்த சம்பவம் அவர் காஃபிராக இருக்கும்போது நடந்தது. அவர் காஃபிராக இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இப்னு அப்பாஸுக்கு தெரிவிக்கிறார். அபூ சுஃபியான் அதாவது ஹெர்குலிஸ் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுவாங்க. ஹெர்குலிஸ் மன்னர் மாத்திரம் இல்லாமல் ஏராளமான மன்னர்களுக்கு எழுதுவாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்து அந்த கடிதத்தை எழுதுவாங்க. எழுதுகிற உடனே அந்த ஹெர்குலிஸ் மன்னர் என்ன செய்வார்னு கேட்டால், இந்த மக்காவிலேருந்து ஒருத்தர் நமக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, மதீனாவிலேருந்து எழுதியிருக்கிறாரு, அவர் யார், அவர் டீட்டெயில் என்ன அப்படின்னு அறியணும் என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவிலேருந்து அபூ சுஃபியான்கிற ஒரு வியாபார கூட்டத்தோடு வந்திருக்கிறார் என்று அவர் கேள்விப்படுறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாரு, அபூ சுஃபியானே, உங்கள் ஊரில் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறாரு, அவர் யார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவருடைய தன்மை என்ன அப்படின்னு சில கேள்விகள் கேட்பார். அப்போ அபூ சுஃபியான் என்ன செய்வார்னு கேட்டால், அப்போ சில பதில்களை சொல்லுவார். அந்த கேள்வி பதில்கள் நீண்ட கேள்வி பதில் உரையாடல். அதில் உள்ள சில கேள்விகளை மாத்திரம் கட் பண்ணி இந்த இடத்துல புகாரி போடுறார். இப்போ இந்த சம்பவத்தை விளங்கிட்டு பார்த்தா தான் அந்த ஹதீஸு விளங்கும். அப்போ அஹ்பரணி அபூ சுஃபியான் இப்னு ஹர்பின், ஹர்புடைய மகன் அபூ சுஃபியான் எனக்கு அறிவித்தார். இப்னு அப்பாஸ் சொல்கிறார், என்ன அறிவித்தார்னா, அன்ன ஹிரக்லங்கிறது வேற்றுமொழி சொல்லு. அதனுடைய ஒரிஜினல் ஹெர்குலிஸுங்கிற ஒரு மன்னர் இருக்கார்ல, அந்த ஹெர்குலிஸ் என்பது அரபியில் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில பேர் ஹிர்கல் என்றும் சொல்வார்கள். சில பேர் ஹிரக்கிள், அந்த ரேக்கு சுக்குன் வைக்காமல் காஃபுக்கு சுக்குன் வச்சு ஹிரக்கிள் என்றும் சொல்வார்கள். இதில் எந்த மாதிரி சொன்னாலும் கிராமர் படி சரி தவறுன்னு சொல்ல முடியாது. வேற்றுமொழி சொல்லு தானே, இப்படி பயன்படுத்தினாலும் ஓகே, அப்படி பயன்படுத்தினாலும் ஓகே. ஹிரக்கிள் தான் ஒரு அரபு மொழி சொல்லாக இருந்தால் இது இந்த வசனில் இருக்குது, இந்த மாதிரி தான் உச்சரிக்கணும் என்று அதுக்கு சட்டம் இருக்கும். பிறமொழி சொற்களாக இருந்தால் அதுக்கு சட்டம் இருக்காது. அந்த ஹிர்கல் என்பதை அதிகமான நூல்களில் ஹிர்கல்ண்டு அந்த ரேக்கு சுக்கூன் கொடுத்து காஃபுக்கு ஃபத்தகு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஹிரக்கிலன்னு வந்திருக்கு, காஃபுக்கு சுக்கூனை கொடுத்து ரேக்கு ஃபத்தகு கொடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு பஞ்சாயத்து கிடையாது, இப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சாலும். இதில் இது மொழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, வேற்றுமொழி சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு. அப்போ அபூ சுஃபியான் சொல்கிறாரு, அன்ன ஹெர்குலிஸ் மன்னர் ஆல லஹு, அபூ சுஃபியான் இடத்துல கேட்டார், சொன்னார், கேட்டார். இந்த இடத்துல கேள்வி வர்றதுனால கேட்டார்னு வச்சுக்கிட்டோம். கால லஹுன்னு அபூ சுஃபியான் இடத்துல ஹெர்குலிஸ் மன்னர் கேட்டார். என்ன கேட்டார்னு கேட்டால், சஅல் துக்க, உம்மிடத்தில் அபூ சுஃபியானே, உம்மிடத்தில் நான் கேட்டேன், ஹல் யசீதூன அம் யன்குசூன, முகமதோடு இருக்கக்கூடியவர்கள் யசீதூன அவர்கள் அதிகமாகிறார்களா, அவ் யன்குசூன குறைகிறார்களா என்று உன்கிட்ட கேட்டேன். அபூ சுஃபியான் கேட்பார், முகமது ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்களாப்பா, கூடிக்கிட்டே போகிறாங்களா, குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்களா என்று கேட்டாராம். கேட்டவுடனே அபூ சுஃபியான் என்ன சொன்னார்னு கேட்டால், கூடிக்கிட்டு தான் வர்றாங்கன்னு சொன்னாராம். அதை யாவப்படுத்துகிறார். ஹெர்குலிஸ் சொல்கிறாரு, சஅல் துக்க, அபூ சுஃபியான உன்னிடத்தில் கேட்டேன்,
ஹல் யஸீதூன அம் யன்குசூன, முகமதோடு இருப்பவர்கள் அவர்கள்னு வருதல், அந்த அவர்கள் யாருன்னு கேட்டால் முகமதை பின்பற்றியவர்கள். ஹல் யஸீதூன, முகமதை பின்பற்றியவர்கள் அதிகரிக்கிறார்களா, அம் யன்குசூன, குறைகிறார்களா என்று அபூ சுஃபியான உன்னிடத்தில் நான் கேட்டேன். இப்போ ஜாம்த, நீ சொன்னாய். ஜாமண்டா நினைத்தான்ற அர்த்தம். இது நினைத்தது கிடையாது, சொன்னது தான் அது. இப்போ ஜாம்த, அபூ சுஃபியான நீ சொன்னாய், அன்னஹும் யஸீதூன், அவங்க அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முகமதுகிட்ட இருந்த ஆளுக்கு 5, 10, 15ன்னு கூடிக்கிட்டே தான் போகிறாங்க. அன்னஹும் யஸீதூன், அவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள் என்று நீ சொன்னாய். ஓ கதாலிக்கல் ஈமான், ஈமான் இப்படித்தான், இப்படித்தான் என்றால் இப்படித்தான் யஸீது, அதிகரிக்கும். கதாலிக்கல் ஈமான், ஈமான் என்பது இப்படித்தான் யஸீதுன்னு வச்சுக்கிறணும், அதிகரிக்கும். எது வரைக்கும் என்றால் ஹத்தா எத்திம்ம, தம்மண்டா தமாம்கிறோட முழுமை, அது பூரணமாகிற வரைக்கும் ஈமான் என்பது இப்படித்தான் ஜாஸ்தியாகிட்டே போகும் அப்படின்னு ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னார். இதை கொண்டாந்து இவர் என்ன செய்கிறாருன்றா, ஈமான் என்பது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும், முழுமை அடைகிற வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி தான் போகும்னு அவர் சொன்னார். இது வந்து ஹெர்குலிஸ் மன்னருடைய கருத்து தான் இது. இது வரலாற்று அடிப்படையிலையும் மார்க் அடிப்படையிலையும் இது சரியான கருத்து கிடையாது. அவர் தவறாக புரிந்து கொண்டு சொன்ன ஒரு கருத்து தான். ஏன்னு கேட்டால், ஒரு இஸ்லாம்ங்கிற அந்த மார்க்கம் வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது தான் இஸ்லாம். பல நபிமார்கள் வந்து என்ன செய்யலைன்னா அதிகரிச்சுக்கிட்டு போகலை, கூடிக்கிட்டே தான் போகுங்கிறார். கூடிக்கிட்டே போகுங்கிறதுக்கு எந்த ஒரு குரான் ஹதீஸில் ரெஃபரன்ஸு கிடையாது. அதாவது பல நபிமார்கள் இஸ்லாத்தை சொல்லுவாங்க, சொன்னோன்னே போட்டு கொண்டு விடுவாங்க. ஃபரீக்கன் தக்துலூன், பல நபிமார்களை என்ன செஞ்சீங்க, எக்துலூன் நபியின் நபி கைரில் ஹக், அநியாயமாக நபிமார்களை எல்லாம் இவங்க யூதர்கள் கொலை செஞ்சார்கள்னு எல்லாம் சொல்லி கேட்டுறான். அப்போ வந்து கொலை செஞ்சாங்கன்னு என்ன அர்த்தம், வளரலன்னு அர்த்தம். நபிமார்கள் சத்தியம் என்றால் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு இவர் ஹெர்குலிஸ் சொன்னது வந்து அவர் முஸ்லீம் இல்லை தானே, இஸ்லாமிய கருத்துக்கு இதை கொண்டாந்து புகாரி ஆதாரமாக போட்டிருக்கக்கூடாது. ஏன்னாட்டா இது இஸ்லாத்தில் உள்ள கருத்து அல்ல. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் பல நபிமார்கள் வருவாங்க, சில நபிமார்களோட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், சில நபிமார்களோட அஷரத்துன் 10 பேர் இருப்பாங்க. ஓ நபியும் லைச மாஹு அகதுன், ஒரு நபி வருவார், அவரோட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே நபிமார்கள் மறுமையில் வருவாங்க. என்னப்பா ஒருத்தர் வரல, நான் ஒரு ஆள் தான் பாரு. அப்போ வளர்ந்துச்சு, அது வளரலை. அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத வந்து சத்தியத்துக்கு அளவுகோல்னு ஆக்கிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் உங்கள் காலத்தில் எத்தனையோ வழிகட்ட இயக்கங்கள்லாம் தோன்றுவாங்க. தோன்றும் பொழுது ஒருத்தன் தான் தோற்றுவிப்பான். அவனை நோக்கி 5, 10, 15 அதிகரிச்சுட்டு போகலையா? எந்த கருத்தை சொன்னாலும் அதிகரிக்கத்தான் செய்யும். அது ஒரு அளவுக்கு அதிகரித்து கடைசியில் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ அதிகரிக்கிறது காரணத்தினால வந்துக்கிட்டு அது சரியான கொள்கைன்னு சொல்ல முடியுமா? குரான் மட்டும் போதும்னு ஒரு கூட்டம் கிளம்புனாங்க. ஒருத்தன் இருந்தால் முதல்ல, அப்புறம் 2 ஆச்சு, 10 ஆச்சு, 20 ஆச்சு, ஒரு அளவோட பிறப்பு நின்றது ஒரு விஷயம். அதிகரிக்கிற காரணத்தினால் பார்த்துக்கலாம், நாங்கள் நேற்று எத்தனை இருந்தோம், இன்னைக்கு எத்தனை இருக்கிறோம், அதனால ஹக்குன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு இஸ்லாமே கிடையாது. இந்த ஒரு வாதம் வந்து இஸ்லாமிய வாதமே இல்லை. இவர் வந்து அப்படி புரிஞ்சிருக்கிறார். ஓ ஹக்குன்னா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், வளர்ந்துக்கிட்டு இருப்பது தான் ஹக்குக்கு அளவுகோல் என்று அவர் விளங்கியிருக்கிறார். அவர் விளங்கினார் என்பதை கொண்டாந்து புகாரி ஆதாரமாக போடலாமா? அவர் விளங்குனது கரெக்டாக விளங்கியிருந்தால் கூட ஆதாரமாக போடலாம். அவர் தப்பாக விளங்கியிருக்கிறார். அதிகமான நபிமார்கள் வந்து வீழ்ச்சியில் தான் போயிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க, தோற்று போயிருக்கிறாங்க. சில நபிமார்கள் தான், மூசா நபி மாதிரி, ரசூல்லா மாதிரி, தாவூத் மாதிரி, சுலைமான் மாதிரியான நபிமார்கள் தான் ஒரு ஆட்சி அதிகாரம் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பலவித துன்பங்களுக்கு தான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டே போகவில்லை. அதே மாதிரி கெட்ட கொள்கை உள்ளவர்களும் வளருவார்கள். இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஒரு கொள்கையை உண்டாக்குனீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டீங்க, அது சரிகான்றும் 10 பேர் வரத்தான் செய்வான். அவன் 20 ஆவான், 30 ஆவான், 50 ஆவான். உடனே பார்த்தீர்களா நாங்கள் வளர்ந்து விட்டோம், இதுதான் ஹக்குன்னு சொல்ல முடியுமா? வளர்வது வந்து ஹக்கு பாத்திலுக்கு அளவுகோல் கிடையாது. அது ஹக்குன்னா ஹக்காக அது இருக்கணும், அது அளவுகோல். ஹக்கான்னா உரிய சான்றுகள் அடிப்படையில் அது ஹக்காக இருக்கணுமே தவிர நம்பரை வச்சுக்கிட்டு தீர்மானித்தல் என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்து. அது அவர் அந்த கருத்தில் இருந்திருக்கிறார். அப்போ ஹெர்குலிஸ் சொல்கிறாரு, சால்துக, உன்னிடத்தில் நான் கேட்டேன், ஹல் யஸீதூன அம் யன்குசூன்,
முகமதோடு இருப்பவர்கள் இன்னும் வச்சுக்கிறேன், அந்த ஃபாயில் யாருன்னு கேட்டால் முகமதோடு இருப்பவர்கள், அவர்கள் ஹல் யசீதூன அவர்கள் அதிகரிக்கிறார்களா என் குசூன குறைகிறார்களா என்று கேட்டேன். ஃபஸஅம்த நீ சொன்னாய், அபூ சுஃபியானே நீ சொன்னாய், அன்னஹும் யசீதூன் அவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாய். கதாலிக்கல் ஈமான் ஈமான் இப்படித்தான் அதிகரித்து கொண்டே போகும். எது வரைக்கும் என்றால் ஹத்தா எத்திம்ம அது முழுமை அடையும் வரை இப்படித்தான் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகும்னு சொல்லி அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு அவர் புரிகிறார். ஆனால் இதை வச்சு புரியக்கூடாது. ஆனால் இதை வச்சு அவர் புரிஞ்சார். இதை வச்சு நினைஞ்சார், முகமது சொல்ற சரியாக தான் இருக்கேன், வளர்ந்துக்கிட்டே போதில்ல அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு பாமரத்தனமான ஒரு பார்வையில் அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்லாத்துக்கு உள்ள ஒரு பார்வை இல்லது. அப்போ இதை கொண்டாந்து ஒரு ஆதாரமாக போடலாமா? மார்க்கத்தில் இந்த இந்த நிலைப்பாடு இருந்தால் தானே ஆதாரமாக போடணும். இதை கொண்டாந்து ஒரு ஆதாரமாக ஹதீஸில் போட்டிருக்கிறார். அதே மாதிரி சஅல்துக முகமதே அபூ சுஃபியானே உம்மிடத்தில் நாம் கேட்டோம், ஹல் இர்தத்து மதம் மாறி இருத்தத்தன்னா மதம் மாறினான், மதம் மாறி இருக்கிறார்களா, அகதுன் யாராவது மதம் மாறி இருக்கிறார்களா, சகுத்தன் லி தீனிஹி என்றால் ஹி வந்து முகமது ரசூல்லா, சகுத்த என்றால் வெறுத்தான், சக்தத்துனா வெறுப்படைந்தவர்களாக வெறுப்புற்று லிதீனிஹி அவருடைய மார்க்கத்தை வெறுத்து யாராச்சும் மதம் மாறி இருக்கிறார்களா என்று அபூ சுஃபியானை உங்ககிட்ட நான் கேட்டேன். ஹெர்குலிஸ் மன்னர் சொல்கிறார் அபூ சுஃபியான்கிட்ட கேள்விகள் கேட்குறாரு. அபூ சுஃபியான் பதில் சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த எல்லா பதிலையும் தொகுத்து வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. சஅல்துக அபூ சுஃபியானை உன்னிடத்தில் நான் கேட்டேன், ஹல் எர்த்தத்து மதம் மாறி இருக்கிறார்களா, அகத்துன் யாரேனும் சகுத்தன் லி தீனிஹி அவருடைய தீனை வெறுத்து மதம் மாறி இருக்கிறார்களா என்று கேட்டேன். எதுக்கு பிறகு பாதான் எதுகுலவி அந்த மார்க்கத்தில் நுழைந்த பிறகு சேர்ந்த பிறகு அவருடைய மார்க்கத்தில் சேர்ந்ததற்கு தகலனா நுழையிறதுனா சேர்றது. பாதான் எதுகுலபிஹி அந்த மார்க்கத்தில் சேர்ந்ததற்கு பிறகு அவருடைய மார்க்கத்தை வெறுத்து யாராவது மதம் மாறி இருக்கிறார்களா என்று அபூ சுஃபியானை உன்னிடத்தில் நான் கேட்டேன். ஃபஸஅம்த நீ சொன்னாய், அன் லா இல்லை என்று, அண்டா இந்த என்றுங்கிறதுக்காக போடுவாங்க, லா என்று சொன்னாய். அப்போ வந்து யாரும் மதம் மாறலை அப்படின்ட்டு அபூ சுஃபியான் சொல்கிறார். அதில் இருந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறார் ஹெர்குலிஸ் மன்னர், கதாலிக்கல் ஈமானும் இப்படித்தான், ஈமான்டா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கு? ஹீன துஹாலித்து பஷாஷத்துஹு அதனுடைய அந்த கவர்ச்சி செழிப்பு கலந்து விடும் பொழுது, அல் குலூப உள்ளங்களில் கலந்து சேர்ந்து விடும் பொழுது, லா எஸ்ஹத்துஹு அகதுன் எவரும் அதை வெறுக்க மாட்டார். ஈமாண்டு உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை யார் வெறுக்க மாட்டார்கள். ஈமானுடைய தன்மையே இதுதான் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது சரிதான் என்பதற்கு அபூ சுஃபியான்கிட்டருந்து பாயிண்டை பிடிச்சி அவருக்கு பதில் சொல்கிறார். அப்போ முகமதுகிட்ட சேர்ந்தவங்க யாருமே மதம் மாறலன்னு நீ சொல்கிறாய், அதனால அது கரெக்டான மார்க்கம்தான் அப்படின்னு சொன்னதாக வருது. இதுவும் இஸ்லாமிய பேஸில் உள்ள கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இவர் சொல்லும்போது யார் மதம் மாறி இருக்கலை, பிறகு மாறினாங்க. இவர் அபூ சுஃபியான்கிட்ட விசாரிக்கிற அந்த நேரத்தில் ஒருத்தர் மதம் மாறி இருக்கலை என்பதை அவர் சொல்லிவிட்டார், உண்மையை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒருத்தர் மதம் மாறாமல் இருந்தால் தான் சரியான மார்க்கமா? பல நோக்கத்துக்கு வருவோம், வந்துட்டு மதம் மாறுறோம் உடனே தப்பான மார்க்கம் ஆயிருமா? அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவர்கள் நிறைய பேர் மதம் மாறினாங்களா இல்லையா? மேராஜுடைய சம்பவத்தை சொல்லும்போது என்ன யார் நம்ப முடியாத சொல்கிறேன்னு மதம் மாறினாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதி கொண்டிருந்த ஒரு ஆள் மதம் மாறி போனாரா இல்லையா? மதம் மாறி இருக்கிறாங்க. அப்போ மதம் மாறுவதை இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு யார் நம்பிக்கை கொண்டு காஃபிராகி மீண்டும் ஈமான் கொண்டு மீண்டும் காஃபிராகினார்கள் அப்படிலாம் அந்த காலத்தில் இருக்க போய் தான் அதை சொல்லி காட்டுறான். மதம் மாறுதல் என்பது ஒருத்தர் நம்ம இப்போ ஒரு தௌஹீது கொள்கையில் ஒருத்தர் சேர்ந்துட்டு வெறுத்துட்டு போயிட்டார், உடனே தௌஹீது தப்பாக போயிடுமா? எவராச்சும் போகிறாரு வர்றாருங்கிறது ஒரு அளவுகோலான, அது ஒரு இஸ்லாமிய அளவுகோலா கிடையாது. எந்த ஒரு சரியான கொள்கையாக இருந்தாலும் பல நோக்கங்களில் சேருவாங்க, அந்த நோக்கம் நிறைவேறலன்னு ஓடி போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே நடித்து எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, ஈமான் கொண்டு நடித்து ஏமாற்றி இருக்கிறாங்க, பிறகு மாறி போயிடுவாங்க. அப்போ அதனால் இவர் சொல்கிறது இஸ்லாமிய கருத்து இல்லை. எது ஒரு இஸ்லாம் உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால்
யாரும் மதம் மாறல இல்லை, அதான் ஆதாரம்ங்கிறார். இவர் சொன்ன நேரத்தில் மாறல, பிந்தி மாறினாங்களா? இப்போ பொய்யான மார்க்கமா? இப்போ பின்னாடி மாறினாங்களே, ரசூல்லாவுடைய உம்மத்தாக இருந்தவங்களே மாறினாங்களே. ரசூல்லா மௌத்துக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் மாறுனுச்சே. அப்போ அதனால் மதம் மாறுதல் என்பது சரியான மார்க்கமா தவறான மார்க்கமா என்பதற்கு ஒரு அளவுகோலே கிடையாது. வருவான் போவான், பல நோக்கத்துக்கு வருவார்கள், பல நோக்கத்துக்கு போவார்கள். அதனால் அதை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட சேர்ந்த ஆட்கள் யாருமே திரும்பி, இன்னும் சொல்ல போனால் இந்த தரீக்கா முறிதுன்ட்டு இந்த மாதிரி சேர்றாங்க பாருங்க, அவன் மாறவே மாட்டான், கடவுள் மாதிரி நினைக்கிறான், அவன் தான் மாற மாட்டான். சிந்தனை தெளிவு உள்ள ஒரு சிந்தனைக்கு உரிமை கொடுக்கப்பட்டவர்களில் மாறிக்கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த தரீக்காவெலாம் ஹக்குன்னு சொல்லிட முடியுமா? முறியது வாங்கிட்டான், அதான் ஷேக் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்போ அதனால் அது கரெக்டுன்னு அர்த்தமா? அதாவது மாறுவது மாறாமல் இருக்கிறது என்பது ஒரு அளவுகோல் கிடையாது. இவர் 2 அளவுகோல் சொல்கிறாரு. ஹெர்குலிஸ் மன்னர் ரெண்டுமே இஸ்லாமிய அளவுகோல் கிடையாது. அவருடைய பார்வை அது. அவர் இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து பார்த்த ஒரு பார்வை. இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பது அவர் இந்த அடிப்படையில் அவர் வழங்கி கொண்டாரே தவிர, ஆனால் இது ஒரு அடிப்படை கிடையாது, இந்த அடிப்படையில் வழங்கக்கூடாது. அதனால் அதை கொண்டாந்து போட்டார்னு வைங்களேன். இதை கொண்டாந்து போட்டு அந்த 51வது ஹதீஸாக போடுகிறார். ஈமான்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரமாக காட்டுறார். வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அப்படி வளர்ந்துக்கிட்டும் இருக்கும், தேய்ந்து கொண்டும் இருக்கும், வந்து கொண்டும் இருப்பார்கள், போய்கொண்டும் இருப்பார்கள். மனிதர்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் வர்றான், எத்தனை பேர் போகிறான் என்பதெல்லாம் ஒரு சரியா தவறா என்பதற்கு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது இது 51 ஹதீஸ் முடிஞ்சிருச்சா? அதுக்காக அந்த 7வது ஹதீஸை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். 7வது ஹதீஸு பெரிய ஹதீஸு. அந்த 7வது ஹதீஸுக்கு அடுத்து எடுத்து காட்டுறதுக்காக சின்னதாக போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்துக்கு போயிடுவோம். அடுத்ததாக பாபு ஃபதுலி மனிஸ்தபுர அலி தீனிஹி. ஃபதுலுனா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், சிறப்புன்னு அர்த்தம். தீன் என்றால் மார்க்கம், அது உங்களுக்கு தெரியும். லி தீனிஹின்னா அவனுடைய மார்க்கத்திற்காக, தன்னுடைய மார்க்கத்திற்காகன்ற அர்த்தம். இஸ்தபுரா என்று சொன்னால் காப்பாற்றி கொள்வது. ஒன்றை ஒரு கொள்கையை காப்பாற்றி கொள்வதற்கு பேர் இஸ்தபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றின பாடம் என்ன பாடம்னு கேட்டால், மன் இஸ்தபுரா அலி தீனிஹி, தன்னுடைய தீனை, தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொண்டவனுடைய சிறப்பு பற்றிய பாடம். பாபு ஃபதுலி மனிஸ்தபுரா அலி தீனிஹி, தன்னுடைய தீனை காப்பாற்றி கொண்டவனுடைய சிறப்பு பற்றிய பாடம். ஒருத்தன் தன்னுடைய தீனை காப்பாற்றிக்கிட்டான்னு சொன்னால், அதாவது அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, எனக்கு மார்க்கம்தான் பெருசு என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் மூழ்காமல் ஒருவன் மார்க்கத்துக்காக தன்னை காப்பாற்றி கொண்டான்னு சொன்னால் அவன் ஒரு சிறந்தவன், அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பாடத்தை போட்டு அதில் 52வது ஹதீஸை கொண்டு வர்றார். 52வது ஹதீஸ் என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், ஹத்தசனா அபு நுஐமின், அபு நுஐம் என்பார் நமக்கு அறிவித்தார். புகாரியுடைய உஸ்தாது அபு நுஐம் அறிவிக்கிறார். ஹத்தசனா எமக்கு அறிவித்தார், அவர் சொல்கிறார். அபு நுஐம் சொல்கிறாரு, ஹத்தசனா ஜக்கரியா, ஜக்கரியா என்பவர் எமக்கு அறிவித்தார். இந்த ஜக்கரியாங்கிற ஒரு சொல் வேற்றுமொழி சொல். இதை இரு விதமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஜக்கரியாவு இந்த ஹம்சா கடைசியில் போட்டும் சொல்லுவார்கள், ஹம்சா இல்லாமல் ஜக்கரியா என்றும் சொல்வார்கள். இது அரபு சொல் இல்லை, வேற்றுமொழி சொல்லாக இருக்கிறதுனால 2 விதமாகவும் வரும். யா ஜக்கரியாண்டு என்ன செய்யும், சும்மாவே அந்த ஹம்சா இல்லாமல் வரும். அப்போ ஜக்கரியா என்பது ஜக்கரியாவு அப்படின்னு அந்த பேரை சொல்லலாம், வெறுமனே ஜக்கரியா என்றும் சொல்லலாம். ஏன்று கேட்டால் இது எந்த கிராமர் படி சரி, எந்த கிராமர் படி தப்புன்னு சொல்ல முடியாது. இது அரபு சொல்லு இல்லை. பிறமொழி சொல்லை பயன்படுத்தும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில விருப்பம் போல் என்ன செய்வாங்க, மாற்றிக்கிடுவாங்க, ஒரு தோது போல் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிடுவாங்க. இதில் ஜக்கரியாவுன்னு வந்திருக்குது. அப்போ ஹத்தசனா ஜக்கரியாவு, ஜக்கரியா என்பவர் அதில் தன்வீன் வராது. ஏன்னு கேட்டால் அது வேற்றுமொழி சொல்லாக இருக்கிறதுனாலையும் பேராக இருக்கிறதுனாலையும் ஹத்தசனா ஜக்கரியாவு, நமக்கு ஜக்கரியா என்பவர் சொன்னார். அன் ஆமிரின், அன் ஆமிர்னா ரவாண்டு அங்கே வச்சுக்கிறணும், ரவா அன் ஆமிரின், அவர் ஆமீர் வழியாக அறிவிக்கிறாரு. கால ஆமீர் சொல்கிறாரு, சமயத்து நான் செவியுற்று இருக்கிறேன், அன் நோமான் அப்படின்னா பஷீர், நோமான் பின் பஷீர் என்பவரிடத்தில் செவியுற்று இருக்கிறேன். சமயத்துனா காதால் கேட்குறது, சமயத்து நான் கேட்டிருக்கிறேன்.
நொமான் இப்னு பஷீர், நொமான் இப்னு பஷீர் அவர்கள் யக்கூலு சொல்ல கேட்டிருக்கிறேன், சொல்லும்போது நான் நினைஞ்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இவர் நொமான் இப்னு பஷீர் சொன்னதை நான் கேட்டேங்கிறாரு. நொமான் இப்னு பஷீர் சொல்கிறாரு, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூல்லா சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்து வரக்கூடிய ரசூல்லாவுடைய சொல்லு என்ன சொல்லு? ரசூல்லாவுடைய சொல்லு என்றால், அல் ஹலாலு பையனுன், ஹலால் தெளிவானது. ஹலால் எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ பளிச்சென்று தெளிவாக இருக்கும். ஒல் ஹராமு பையனும், ஹராமும் தெளிவானதாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு தான் இருக்குமாண்டா, ரெண்டு கிடையாது. மார்க்கத்தில் ஹலால்னு ஒன்று இருக்குது, அது ஹலால்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. சிலது ஹராம்னு இருக்கும். பன்றி சாப்பிட்லாமான்னு கேட்டால் எந்த குரூப்பிட்ட கேட்டாலும் ஹராம்ன்றுவாங்க. ஆடு சாப்பிட்லாமான்னு கேட்டால் எந்த குரூப்பில் கேட்டாலும் ஹலால்ன்றுவாங்க. அப்போ ஹலால்னு தெளிவானதுன்னு சிலது இருக்கிறது. அதில் ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஹராம்னு சொல்ல மாட்டார். ஹராம் என்று சிலது இருக்கிறது, அதுவும் தெளிவாக தான் இருக்கிறது. ஆனால் ஓ பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் இடையே, ஹலால் ஹராம் அந்த ரெண்டுக்கு நடுவில் முஷப்பஹாத்துன், குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவை, சந்தேகம் ஏற்படுத்தக்கூடியவை உள்ளன. இது ஒரு வகையாக சிந்திச்சா ஹலால் மாதிரி தெரியும், இன்னொரு வகையாக சிந்திச்சா ஹராம் மாதிரி தெரியும். அப்படி இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்குன்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஓ பைனஹுமா, அவ்விரண்டுக்கும் இடையில், பைனல் ஹலாலி உல் ஹராமி, பைனஹுமான்னா அந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன சொன்னால் பைனல் ஹலாலி உல் ஹராமி, ஹலால் ஹராமுக்கு இடையில் இருக்கிறது முஷப்பஹாத்துன், சந்தேகம் ஏற்படுத்தக்கூடியவைகள் உள்ளன. லா யஅலமுஹா, அதனை அறிய மாட்டார்கள். கசீரும் மினன்னாசி, மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் விளங்கும். இதில் இதான் முடிவு, இது ஹலால் என்பதை தான் இது சொல்லுகிறது, இது ஹராம் என்பதை தான் சொல்லுகிறது என்று கொஞ்சம் பேர் அறிந்து கொள்வார்கள். அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குழம்புவாங்க. இதுதான் அதான், இது ஹலாலில் சேர்க்கிறதா ஹராமில் சேர்க்கிறதா என்று அறிய மாட்டார்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் சேர்ந்துருவீங்க. சில விஷயங்கள் என்ன செய்யும்னா சில அறிஞர்கள் கண்டுகொள்வார்கள். சில பேர் அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இல்லை இப்போ ஹராம் மாதிரில தெரியுது, இல்லை ஹலால் மாதிரில தெரியுது என்று கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்போ லா யஅலமுஹா, அதனை அறிய மாட்டார்கள்னா அது ஹலாலா ஹராமா என்று துல்லியமாக அறிய மாட்டார்கள். கசீரும் மினன்னாசி, மனிதர்களில் அதிகமான பேர் அறிய மாட்டார்கள். இப்போ என்ன செய்கிறது? ஒருத்தர் ஆய்வு செய்கிறார், இது ஹலாலு ஹராமுன்றாரு. இன்னொன்று ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் வருது, அது ஆய்வு செஞ்சு இது ஹலால் தான் என்று தெளிவான முடிவுக்கு வந்துடுறார். அவருக்கு பஞ்சாயத்து இல்லை, அவன் அறிஞராக இருக்கிறனால புரிந்து கொள்வார். ஒரு சாதாரண மனுஷன் என்ன செய்கிறான்னு பார்த்தா, என்னடா இது ஹலால்னு எடுக்கிறதா ஹராம்னு எடுக்கிறதா, ஒரு பக்கம் பார்த்தா இது சரி மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹராம்னு தான் சொல்லணும் போல் இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதிகமான பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அப்போ என்ன நடந்து கொள்ளணும்னு கேட்டால், ஃபமன் இத்தக்கல் முஷப்பஹாத்தி, சந்தேகத்திற்கு இடமானவைகளை எவர் தவிர்த்து கொள்கிறாரோ, இத்தக்கா என்று சொன்னால் இது வக்கைய என்று சொல்லல, வாவு காஃப் ஏ அந்த ஃபேலு, வக்கா என்ற சொல்ல இஃப்தால என்று மாற்றினீங்க என்று சொன்னால் இவ் தக்கையன்னு வரும். இவ்வுன்னு சொல்லக்கூடாது, அது ஏயா மாற்றிடுவாங்க. ஈத்தக்காண்டு வரும். ஈத்தக்காண்டு மாத்திர செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஏயை தேயாக்கி விட்ருவாங்க. விளங்குதா? அகத என்றால் ஈத்தகதன்னு சொல்லாமல் இத்தகத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத்தக்காண்டு வந்துருச்சு. இத்தக்கா இஃப்தால, வக்கா என்பதனுடைய இஃப்தாலைங்கிற ஒரு வசன். இத்தக்கா என்றால் தவிர்த்து கொண்டான். இத்தக்கான என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுறது. ஃபமன் இத்தக்கல் முஷப்பஹாத்தி, சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு தவிர்த்து கொள்கிறானோ, இஸ்தபுர அல் தீனிஹி, தன்னுடைய தீனை அவன் காப்பாற்றி கொண்டான். ஒரு விஷயம் வருது, ஹலால்னு சொல்கிற மாதிரியும் தெரிகிறது, ஹராம்னு சொல்கிற மாதிரியும் தெரிகிறது, நீங்கள் தவிர்த்திருந்ததை. இந்த ஒரு பக்கம் பார்த்தா ஹலால் இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா ஹராம் இருக்குன்னு சொன்னால்
தீனை காப்பாற்றி கொள்ளக்கூடும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஹராமுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடணும். ஏன்னு கேட்டால் அது ஹராமாக இருந்தால் குற்றவாளியாக இருக்கும்ல. ஹலாலாக இருந்தால் நீங்கள் திங்காட்டி ஒரு குற்றம் வராது. ஹராமாக இருந்து தின்றுட்டால் குற்றமாக போயிடும். அப்போ ஃபமன் இத்தக்கல் ஒரு டம்ளர் இருக்கிறது. அந்த டம்ளரில் வந்து ஒரு விஷம் கலந்துட்டதாக ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. கலக்காமையும் கூட இருக்கலாம், பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இதில் வந்து விஷம் இருக்குங்க, விஷம் கலந்தாருங்க ஒரு ஆள் நான் பார்த்தேங்கிறார். சந்தேகம் வந்துருச்சு, சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து ஹலாலா ஹராமான்னு விஷயம் வருது. சரி, ஃபமன் இத்தக்கல் முஷப்பஹாத்தி, சந்தேகத்துக்கு இடமானவற்றை எவர் தவிர்த்து கொள்கிறாரோ அவர் இஸ்தப்ரா அலி தீனிஹி, அவருடைய தீனை காப்பாற்றி கொண்டார். ஓ இருளிஹி, இருளி என்றால் மானம், மானம் மரியாதைங்கிறோம்ல அது, அவர் மானத்தையும் காப்பாற்றி கொண்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த விஷயத்தில் ஹலால் வந்து தெளிவாக இருக்கும், அதை ஹலால் படி நீங்கள் நடந்துட்டு போங்க. ஹராம்ங்கிறது தெளிவாக இருக்கும், அதன்படி நடந்துட்டு போங்க. சிலது வந்து இது ஹலாலில் வருமா ஹராமில் வருமான்னு ஆய்வு பண்ணும்போது ஒரு வகையில் பார்த்தா அது ஹலால் மாதிரி தெரிகிறது, இன்னொரு வகையில் பார்த்தா ஹராம் மாதிரி தெரிகிறது. ஆய்வு செய்கிறவர்கள் வந்து சிந்தித்து பார்த்து அது ஹலாலா ஹராமான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அதிகமான பேருக்கு தெரியாது. அதிகமான பேருக்கு என்ன இருக்குன்னா, இல்லை இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது, இப்படி அப்படி டவுட்டில் இருக்குன்னு வைங்க. அதிகமான பேருடைய கடமை என்னன்னு கேட்டால், சந்தேகம் வந்துருச்சுல, உறுதியாக உனக்கு ஹலால்னு சொல்ல முடியலை, இல்லை விட்டுரு. ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா பேணுதலான விஷயம் என்னது, விட்டுற வேண்டியது. அப்போ ஃபமன் இத்தக்கல் முஷப்பஹாத்தி, யார் வந்து சந்தேகத்துக்கு இடமானவைகளை விட்டு விலகி கொள்கிறாரோ இஸ்தப்ரா அலி தீனிஹி வ இர்லிஹி, அவர் தன்னுடைய தீனையும் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றி கொண்டார். அவர் தான் அந்த அப்படியே இதில் கவனமாக மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால், சந்தேகமானதை விட்டு விளைவிக்கணும். சந்தேகம்னு வந்துருச்சுல, எதுக்கு சந்தேகத்தை போட்டு செய்யணும், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை காட்டுறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த சந்தேகமானதை ஒருத்தன் செய்கிறான்ல, அவனுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்தேகமானதை ஒருத்தன் செய்வானேயானால் அவனுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். அந்த உதாரணத்தை விளங்கிக்கிட்டு பிறகு அர்த்தம் செய்வோம். அந்த உதாரணம் என்னன்னு கேட்டால், ஒருத்தனுடைய வயல் இருக்கிறது, அந்த வயலை சுற்றி வேலி போட்டிருக்கிறான் அல்லது வரப்பு வச்சுருக்கிறான். உங்கள் பக்கத்தில் உங்கள் வேலி இருக்குது, உங்கள் நிலம் இருக்குது. உங்கள் நிலத்தில் நீங்கள் ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது அந்த வேலி வரைக்கும் அந்த ஆடு மாடை ஓட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் டக்குன்னு தலையை நீட்டி அங்கே உள்ளதும் சாப்பிட்ரும். அது வந்து உங்கள் அந்த வேலி வரைக்கும் ஓட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு உரிமை இருக்குது. இதான் வேலின்னு சொன்னால் இது வரைக்கும் வர்றது உங்களுக்கு உரிமை இருக்குது, இங்கிட்டு தான் உரிமை இல்லை. ஆனால் உங்கள் இடம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அடி தள்ளி நின்றுக்கிறங்க. இந்த ஆடு மாடுக்கு ஒன்று விளங்காது. நீங்கள் ஓட்டிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் நம்ம இடம் தான் இங்கே வரைக்கும் இருக்குதே அப்படின்னு போனீங்கன்னு சொன்னால், இங்கே வரக்கூடிய ஆடு என்ன செய்யும்னா அந்த கம்பிக்குள்ளே தலையை விட்டு அங்கிட்டு உள்ளதை சாப்பிட்றோம், அடுத்தவன் சொத்தை சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வேலிக்கு பக்கத்தில் மேய்க்கும் பொழுது வேலி வரைக்கும் உங்கள் இடமா இருந்தாலும் அதுலேருந்து ஒரு அடி தள்ளி நின்றுக்கிறங்க. தள்ளி நின்றீங்கன்னா அந்த ஆடு என்ன செய்யாது, உங்கள் இடத்துல உள்ளதை உங்களுக்கு சொந்தமான இடத்துல உள்ளதை மட்டும்தான் அது மேயும், அடுத்தவனுக்கு சொந்தமானதை போய் மேயாது. இந்த சந்தேகத்துக்கு இடமானதை வந்து ரசூலுல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டால், வேலியோரத்தில் பிறருடைய வேலியோரத்தில் மேய்க்கக்கூடியவன் அவனுடைய ஆடுகளை வேலிக்குள்ளே விட்டு விடுவான், அந்த ஆடுகள் வேலியை தாண்டி விடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து நமக்குள்ள இடம் உண்டு இருந்தாலும் இது வரைக்கும் இந்த ஆடு மாடுக்கு என்ன விளங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வேலி இங்கே இருந்துச்சின்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடியே இதை தாண்டி போக விடக்கூடாது, தடுத்துக்கிறணும். எதை, நம்முடைய ஆடு மாடுகளை தடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வயலில் மட்டும் அது மேயும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஒரு தன்மைக்கு காட்டுகிறார்கள். இந்த கருத்தை உள்வாங்கிக்கிறங்க. அதனுடைய அர்த்தத்தை வாசித்து ஒமன் வக்கா என்பதிலிருந்து என்ன செய்வோம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.